ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம பழக்கப்பட்ட சொற்களை பார்க்க போகிறோம். ஃபார்ச்சூன்னா அதிர்ஷ்டம். ராகேஷ் மேட் எ ஃபார்ச்சூன் இன் ரியல் எஸ்டேட். ராகேஷ்க்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் அவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு, அதாவது அவங்களுக்கு அதன் மூலம் நிறைய காசு சம்பாதிச்சாங்க அப்படின்ற அர்த்தம். ராகேஷ் மேட் எ ஃபார்ச்சூன் இன் ரியல் எஸ்டேட். ஃபைனல்னா இறுதி போட்டி. சிடபிள்யூசி உங்களுக்கு தெரியும், குக் வித் கோமாளியோட செகண்டு. சிடபிள்யூசி 2 ஃபைனல் வில் பி ஆன் தமிழ் நியூ இயர். ஸோ சிடபிள்யூசியோடைய இறுதி போட்டி புத்தாண்டு அன்னைக்கு நடைபெறுது, தமிழ் புத்தாண்டு அன்று நடைபெறுது. சிடபிள்யூசி 2 ஃபைனல் வில் பி ஆன் தமிழ் நியூ இயர். த மென்ஸ் பேஸ்கெட் பால் ஃபைனல் வில் பி ஆன் சண்டே. ஆண்களுடைய கூடைப்பந்து விளையாட்டோடைய இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். த மென்ஸ் பேஸ்கெட்பால் ஃபைனல் வில் பி ஆன் சண்டே. வித்தவுட் ஃபெயில்னா தவறாமல் என்ற அர்த்தம். ஹி கோஸ் டு த ஜிம் எவ்ரி மண்டே அண்ட் வெனஸ்டே வித்தவுட் ஃபெயில். அவர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் தவறாமல் ஜிம்முக்கு போகிறாரு. ஹி கோஸ் டு த ஜிம் எவ்ரி மண்டே அண்ட் வெனஸ்டே வித்தவுட் ஃபெயில். எஜுகேஷன்னா கல்வி. ஹி ஹேட் நோ ஃபார்மல் எஜுகேஷன். அவருக்கு முறையாக கல்வி பெறலை அவர். ஹி ஹேட் நோ ஃபார்மல் எஜுகேஷன். ஈகர்னஸ் ஆர்வம். ஷீ ஷோட் ஹர் ஈகர்னஸ் டு சிங். அவள் பாடுறதுக்கான ஆர்வத்தை காமிச்சா. ஷீ ஷோட் ஹர் ஈகர்னஸ் டு சிங். டர்ட் அழுக்கு. ஐ சாட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் காட் டர்ட் ஆன் மை பேண்ட். ஸோ தரையில் உட்காந்தேன் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க மண் நம்மளுடைய பேண்ட்டில் ஒட்டிக்கும் இல்லைங்களா, அதுதான். ஐ சாட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் காட் டர்ட் ஆன் மை பேண்ட். ஹிஸ் கோட் வாஸ் கவர்ட் வித் டர்ட். அவன் கோட் ஃபுல்லாகவே அழுக்காக இருந்துச்சு. ஹிஸ் கோட் வாஸ் கவர்ட் வித் டர்ட். டிஃபிகல்ட்டி சிரமம். ஷி வாக்டு வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. அவள் ரொம்ப சிரமப்பட்டு நடந்தா. ஷி வாக்டு வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம், வேறுபாடுன்ற அர்த்தம் கொடுக்கும். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த வித்தியாசமும் இல்லை. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் தர் அப்ரோச். அவங்க அப்ரோச் பண்ணுறது, அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்குது. என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் தர் அப்ரோச். டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி, முன்னேற்றம். கால் மீ இஃப் தேர் ஆர் எனி நியூ டெவலப்மெண்ட்ஸ். அதாவது புதிய முன்னேற்றம் இருந்தால் என்னை சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். கால் மீ இஃப் தேர் ஆர் எனி நியூ டெவலப்மெண்ட்ஸ். ஆல் அவர் ப்ராஃபிட்ஸ் ரீஇன்வெஸ்டட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எங்களுடைய எல்லா லாபத்தையும் மீண்டும் நாங்கள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில் மறு முதலீடு செய்கிறோம். ஆல் அவர் ப்ராஃபிட்ஸ் ரீஇன்வெஸ்டட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். டெலிவரினா பார்த்தீங்கன்னா ஒப்படைத்தல், அப்புறம் பிரசவம்ன்ற அர்த்தம் கொடுக்கும். டெலிவரி இஸ் ஃப்ரீ ஆன் ஆர்டர்ஸ் ஓவர் 500 rupees. நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். டெலிவரி இஸ் ஃப்ரீ ஆன் ஆர்டர்ஸ் ஓவர் 500 rupees. ஷி ஹேட் அன் ஈஸி டெலிவரி. அவளுக்கு ஈஸியாக பிரசவம் ஆயிடுச்சு. ஷி ஹேட் அன் ஈஸி டெலிவரி. டேஞ்சர்னா ஆபத்து அப்படின்ற அர்த்தம். ஐ குவிக்லி அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் ராக் கிளைம்பிங். பாறை ஏறுதலில் இருக்க, மலை மேலே ஏறும் இல்லைங்களா, அதான் பாறை ஏறுதலில் ஆபத்துக்களை நான் விரைவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐ குவிக்லி அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் ராக் கிளைம்பிங். த பேஷண்ட் இஸ் நவ் அவுட் ஆஃப் டேஞ்சர். நோயாளிக்கு இப்போ எதுவும் ஆபத்து இல்லை, அதாவது அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, இப்போ நல்லாயிட்டாரு அப்படின்ற அர்த்தம். த பேஷண்ட் இஸ் நவ் அவுட் ஆஃப் டேஞ்சர். கரேஜ்னா தைரியம். ஐ ஸ்பெண்ட் அ வீக் கேதரிங் த கரேஜ் டு சே நோ. முடியாது, இல்லை என்று சொல்கிறதுக்கு, அது மாதிரி சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லைங்க, தைரியத்தை சேகரிக்க எனக்கு ஒரு வாரம் ஆனது. ஐ ஸ்பெண்ட் எ வீக் கேதரிங் த கரேஜ் டு சே நோ. கனெக்ஷன்னா தொடர்பு, சம்பந்தம், இணைப்புன்ற அர்த்தம். ஐ ஹாவ் நோ கனெக்ஷன் வித் தெம். எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற அர்த்தம் வருது. ஐ ஹாவ் நோ கனெக்ஷன் வித் தெம். தேர் இஸ் எ லூஸ் கனெக்ஷன் இன் த பிளக். ப்ளக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால தான் சார்ஜ் ஏறல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். தேர் இஸ் எ லூஸ் கனெக்ஷன் இன் த பிளக். கம்ப்ளீஷன் முடிவு, நிறைவுன்ற அர்த்தம். த
ரோட் ரிப்பேர் ஒர்க் இஸ் நியரிங் கம்ப்ளீஷன். ஸோ சாலையோடைய பழுது பார்க்கிற பணி வந்து முடிவடையும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. த ரோட் ரிப்பேர் ஒர்க் இஸ் நியரிங் கம்ப்ளீஷன். சேஞ்ச் ஒரு மாற்றம். லெட் மீ நோ இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் த சுச்சுவேஷன். நிலைமையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். லெட் மீ நோ இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் த சுச்சுவேஷன். செலிப்ரேஷன் கொண்டாட்டம். The birth of his son is a reason for celebration. ஸோ கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பையன் பிறந்திருக்கான்றதான் அவங்க கொண்டாட்டத்திற்கான காரணம். The birth of his son is a reason for celebration. Today is celebration round. இன்று வந்து கொண்டாட்ட சுற்று. Today is celebration round. Carelessness கவனக்குறைவுன்ற அர்த்தம். He was criticized for his arrogance and carelessness. அவனுடைய ஆணவம் மற்றும் கவனக்குறைவு காரணமாக வந்து ரொம்ப விமர்சிக்கப்படுறான். He was criticized for his arrogance and carelessness. Brightness பிரகாசம். Reduce the brightness of the mobile screen. மொபைல் திரையோடைய பிரகாசம் பிரைட்னஸை குறை. Reduce the brightness of the mobile screen. Behavior நடத்த ஒழுக்கம் அப்படின்ற அர்த்தம். They have a good behavior. அவங்க வந்து நல்லொழுக்கம் கொண்டவர்கள். They have a good behavior. அவைலபிலிட்டினா கிடைக்கிற தன்மை, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அவைலபிலிட்டி. ஐ வில் செக் த அவைலபிலிட்டி ஆஃப் டிக்கெட்ஸ். டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுனா செக் பண்ணுறேன், சரி பார்க்குறேன், இருக்கா இல்லையன்றதை பார்க்குறேன், ஆய்வு செய்கிறேன் என்ற அர்த்தம். ஐ வில் செக் த அவைலபிலிட்டி ஆஃப் டிக்கெட்ஸ். அரைவல்னா வருகை. த நியூஸ் ஆஃப் ஹர் அரைவல் எக்ஸைட்டட் த க்ரௌட். அவள் வரான்னு சொன்ன செய்தியை கேட்டு கூட்டம் வந்து ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. த நியூஸ் ஆஃப் ஹர் அரைவல் எக்ஸைட்டட் த க்ரௌட். ஆர்கியூமெண்ட் விவாதம். த டிசிஷன் வாஸ் ஃபைனலி மேட் ஆஃப்டர் சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ். சில சூடான விவாதங்கள், காரசாரமான விவாதங்களுக்கு அப்புறமேட்டு அந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது. த டிசிஷன் வாஸ் ஃபைனலி மேட் ஆஃப்டர் சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுன்ற அர்த்தம். They have made all the arrangements for the party. அவங்க வந்து விருந்துக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. They have made all the arrangements for the party. அப்பாயின்மெண்ட் வாங்குறது முன்னேற்பாடு. முன்னாடி நம்ம வரோன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குறது. I have got an appointment to see him at 2 o'clock. நான் வந்து அவரை பார்க்கறதுக்கு 2 மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் முன்னேற்பாடு கிடைச்சிருக்கு. I have got an appointment to see him at 2 o'clock. அப்ரூவல்னா ஒப்புதல். இந்த ப்ராஜெக்ட் has now received approval. இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் has now received approval. அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு. He was shocked by her announcement. அவளுடைய அறிவிப்பால் அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான், அதிர்ச்சி ஆகிட்டான். He was shocked by her announcement. Anger கோபம். I can understand your anger. உங்கள் கோபத்தை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. I can understand your anger. Advice ஆலோசனை, அறிவுரை. My uncle gave me some good advice when I was in trouble. நான் வந்து பிரச்சனையில் இருந்தபோது என் மாமா எனக்கு சில நல்ல ஆலோசனையை வழங்கினார். அடிஷன் கூடுதலாக என்ற அர்த்தம். Do you need anything in addition? உங்களுக்கு வந்து கூடுதலாக எதாவது தேவையா? Do you need anything in addition? ஃபுல்னா முட்டாள். I felt like a fool when I dropped my phone in the toilet. நான் வந்து என் தொலைபேசி கழிப்பறையில் கைவிட்டு தெரியாமல் கீழே போட்டுருவோம் இல்லைங்களா, அப்போ போடும்போது நான் ஒரு முட்டாளை போல் உணர்ந்தேன். நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன், எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி. I felt like a fool when I dropped my phone in the toilet. foolishness முட்டாள்தனம். ஸ்டாப் யுவர் foolishness. உங்கள் முட்டாள்தனத்தை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. ஸ்டாப் யுவர் foolishness. ஃபைட் சண்டை. ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் ஃபைட்ஸ். அவள் தான் எப்போவுமே சண்டையை தொடங்குறா. ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் ஃபைட்ஸ். ஃபெயிலியர் தோல்வி. த ப்ராஜெக்ட் வாஸ் எ டோட்டல் ஃபெயிலியர். இந்த திட்டம் வந்து மொத்தமாக போயிடுச்சு, மொத்தமாக தோல்வி ஆயிடுச்சு. த ப்ராஜெக்ட் வாஸ் எ டோட்டல் ஃபெயிலியர். த attempt to climb Everest ended in failure. ஸோ எவரெஸ்ட் ஏற முயற்சி தோல்வியில் முடிஞ்சுது. த attempt to climb Everest ended in failure. தோல்வின்ற அர்த்தம்.
he got 2 passes and 3 fails in his exam. அவன் வந்து தேர்வில் 2 தேர்ச்சி பெற்றிருக்கான், 3ல் வந்து தோற்று போயிட்டான், ஃபெயில் ஆயிட்டான். he got 2 passes and 3 fails in his exams. கேன்சலேஷன்னா ரத்து. இப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவோம் அந்த மாதிரி. ப்ளீஸ் கால் அண்ட் இன்ஃபார்ம் as soon as possible if you need to make a cancellation. நீங்கள் வந்து ரத்து செய்ய விரும்பினா, நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் போகலன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரத்து செய்ய விரும்பினால் விரைவில் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ப்ளீஸ் கால் அண்ட் இன்ஃபார்ம் as soon as possible if you need to make a cancellation. The theatre tickets are sold out. தியேட்டர் டிக்கெட் எல்லாமே வித்துடுச்சு. ஸோ we waited to see. நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். இஃப் தேர் வேர் எனி கேன்சலேஷன், யாராவது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தியேட்டரில் டிக்கெட்டெல்லாம் வித்துடுச்சு, எனவே எதாவது ரத்து செய்யப்படுகிறதா என்று நாங்கள் காத்திருந்தோம். த தியேட்டர் டிக்கெட்ஸ் ஆர் சோல்ட் அவுட், ஸோ வி வெயிட்டட் டு சி இஃப் தேர் வேர் எனி கேன்சலேஷன். பிரேவரி, துணிச்சல், தைரியம் என்ற அர்த்தம். தே வேர் அவார்டட் மெடல்ஸ் ஃபார் த பிரேவரி. அவர்களுடைய துணிச்சலுக்காக அவங்களுக்கு வந்து பதக்கங்களை கொடுத்தாங்க. they were awarded medals for their bravery. Attraction ஈர்ப்பு. The opportunity to travel is one of the main attraction of this job. ஸோ ஒரு சில ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு சொல்லி நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பயணம் பண்ணுறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ அதே ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஜாப். The opportunity to travel is one of the main attraction of this job. பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த வேலையின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாகும். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. அவர் சில்ட்ரன் ஹாவ் brought us so much happiness. எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். our children have brought us so much happiness. his happiness doubled when he saw them. அவங்கள பார்த்தபோது அவனுடைய மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பாச்சு, டபுள் ஆயிடுச்சு. his happiness doubled when he saw them. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.